வணக்க மக்களே, நான் விஜிதரன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இப்ப நேரம் முற்பகல் 11:15. இந்த 11:15 நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் கிட்டத்தட்ட 113 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. என்ன சொல்றது, அதிமுக 69 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க, திமுக 52 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. ஒரு கட்சி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா 118 இருந்து 120 இடங்கள்ல முன்னிலை வகித்தா ஆட்சி அமைக்கலாம் தனி பெரும்பான்மையா. அதன் அடிப்படையில் தனி பெரும்பான்மையை நோக்கி தமிழக வெற்றி கழகம் நகர்ந்து கொண்டிருக்கு. இப்ப நேரம் 11:15. நிச்சயமாக அடுத்தடுத்த சுற்று எண்ணிக்கையில் நடைபெற்று வருவதால மேலும் என்ன சொல்றது, முன்னிலை நிலவரம் அதிகரிக்கலாம். எனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த தேர்தலில், அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது போல தெரியுது. நிச்சயமாக நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாத சூழல். என்னென்னா அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால அறிவிக்கப்படும் பட்சத்துல தான் அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். வெற்றியை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கார் தளபதி விஜயன்னா. எத்தனையோ பேர்களால தமிழக வெற்றி கழகம் உதயமாகினதிலிருந்து தற்கூறிகள், ஏகப்பட்ட அவமானகரமான பேச்சுக்கள் எல்லாமே தாங்கி கொண்டு இப்ப தமிழக வெற்றி கழகம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு. நிச்சயமாக முழுமையான, அதாவது வெற்றி சம்பந்தமான முழுமையான செய்திகள் அடுத்தடுத்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்கலாம். ஏன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி எங்களை பொறுத்த மட்டைக்கு மிக மிக ஒரு முக்கியமான விடயம். என்னை பொறுத்த மட்டைக்கு இது மும்முன போட்டி என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் இது ஒரு தனி பெரும்பான்மையை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வரும்பொழுது தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்கள் தேர்தல் தொடர்பாக வருதோ அனைத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்து கொண்டிருக்கேன். இப்ப நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் சொல்லப்படுது. நிச்சயமாக காத்திருப்போம். ஒபிசியல், அதாவது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால அறிவிக்கப்படுறது மட்டும்தான் அதிகாரப்பூர்வ ஒரு முடிவு. அதன் அடிப்படையில் அதுக்காக காத்திருப்போம். இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கு. பழைய கால சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி தமிழக வெற்றி கழகம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு வீடு சந்திக்கும் வரை பாய்.